ஹலோ மக்களே, அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சேனலில் முழுக்க முழுக்க நம்ம யாரை பற்றின வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாகவே இந்த டிவிகே கட்சி சார்ந்த வீடியோவும் தளபதி விஜய் அவங்கள பற்றின வீடியோஸ் மட்டும்தான் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சேனல் யாருக்கான சேனல் அப்படின்னா, டிவிகே கட்சி சார்ந்து இல்லை டிவிகே அப்டேட்ஸ் பார்க்கக்கூடிய ஜென்சி பாலிடிக்ஸ் சேனல் தான் இந்த சேனல். சரியா? நம்ம டெய்லி இதில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இனிமேல் தான் ஃபுல்லாகவே முழு வீடியோ போட போகிறோம். நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது இது வரைக்கும் டிவிகே கட்சியோட அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்னா, 32 நாள் ஆகுது. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய மாற்றம் இருக்குது. எல்லாருமே எதிர்பார்த்தது மாற்றத்துக்காக தான். எல்லாருமே இந்த கவர்ச்சியை பார்த்து யாருமே ஓட்டு போடலை. ஓட்டு போட்டவங்க எல்லாருமே ஒரு நம்பிக்கை இருந்ததுனால மட்டும்தான் தளபதி விஜய் ஓட்டு போட்டாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை அந்த மனுஷன் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அது காரணம் யார் அப்படின்னா, முன்னாள் ஆளுங்கட்சி, அதாவது முன்னாள் கட்சி டிஎம்கே கட்சி தான் வந்து இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணமே அவங்க தான். இது ஒரு சதி திட்டம் தான் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. உங்களுக்குமே தெரியும். ஸோ எல்லாமே இவங்க ஒரு சதி பண்ணிட்டு தளபதி விஜய் மேலே தான் இந்த விஷயத்த போட்டுட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அமைச்சர் புதுசு, எம்எல்ஏ புதுசு, சிஎம் புதுசு, எல்லாருமே புதுசு. அவங்களுக்குன்னு ஒரு டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். மக்களாகிய நம்ம வந்து ஒரு 5-6 மாதம் டைம் கொடுத்து தான் ஆகணும். அதுக்குள்ளாடி அவங்க நிறைய விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு நிறைய நல்லது பண்ணுவாங்க. ஆல்ரெடி இப்போ ரொம்ப நல்லது பண்ணிட்டாங்க. இந்த அம்மா ஹோட்டலில் சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மலை கொள்ளையடிக்கிறாங்க, அது மணல் கொள்ளை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். போலீஸ் எல்லாருமே ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம். ஸோ நான் எல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க போலீஸ் எல்லாம் இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் நாகர்கோவிலில் வந்துட்டு ஏஐ மூலமாக வந்து ஹெல்மெட் போடாமல் அந்த மாதிரி போகிறவங்கள ஸ்கேன் பண்ணி ஸ்பாட்லேயே ஃபைன் அடிக்கிற மாதிரியான கேமரா எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. நாகர்கோவிலும் டெக்னிக்கலாக ரொம்ப வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இங்கே இருக்கக்கூடிய போலீஸும் அவங்களோட ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க. நான் எல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணதை. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் முழுக்க காரணமே சிஎம் விஜய் அண்ணா தான். ஸோ இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்கவுமே நடந்துகிட்ருக்கு. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க போலீஸ் எல்லாருக்குமே. ஸோ அதே மாதிரி சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை சிஎம் விஜய் அண்ணா உருவாக்கியிருக்காங்க. அவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முழு சேஃப்டி அவங்களால இருக்குது. நிறைய நல்லது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என்கிட்ட கேட்டிங்கன்னா தமிழ்நாடு எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் தமிழ்நாட்டோட வளர்ச்சி இன்னும் பெருசாக இருக்கும். சிஎம் விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 15 வருஷம் என் கையில் நீங்கள் இந்த நாடை கொடுங்க, கண்டிப்பாக நான் அதை பெரிய ஒரு லெவலில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 இயர்ஸ், அதாவது 10 வருஷத்துக்கு உள்ளாடி நான் வந்து தமிழ்நாடு ஒரு முதல் ஸ்டேட்டாக நான் கொண்டு வருவேன், அறிவிக்கும்படி நான் அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சிஎம் விஜய் அண்ணா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் டெல்லி போன ஒரு விஷயத்தை எல்லாருமே தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோட சொந்த காசில் தான் அவர் இப்போ டெல்லிக்கு ப்ரைவேட் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி சிஎம்மை பார்க்க போய், அதாவது சிஎம் ஆஃபீஸில் பார்க்க போயிட்டு அவங்கக்கிட்ட மனு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்களாம். இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம். ஆனால் இப்போ தளபதி விஜய் அண்ணா சிஎம்மை வந்த அப்புறம் நம்ம ஒரு மனு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு 2 டேஸ்லேயே அதுக்கான ரிப்ளை வருது. மெயில் மூலியமாகவோ இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்லேயோ ரிப்ளை வருது. அதை பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளியர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னோடய ஃப்ரெண்டு அங்கே போனவர் சொல்லியிருந்தார். அவரும் இன்னொரு கட்சியில் இருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர் தான். அப்போ அவர் அடிக்கடி அங்கே போயிருக்காரு. அதனால் அவர் சொல்கிறாரு. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா அவரே சொன்ன ஒரு இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்ன விஷயம், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் இப்போ இருக்க ஆட்சியும் ரொம்ப மாற்றம். ஏன்னா இந்த மாதிரி இப்போ அவ்வளோ பொறுப்பாக இருந்து வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பொறுப்பாக அவ்வளோ நுணுக்கமாக ஒரு விஷயம் பார்த்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா இப்படி ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம ஓட்டு போட்டோம். இந்த ஓட்டு போட்டதுனால தானே, இப்படி ஒரு மனுஷனை நம்ம தேர்ந்தெடுத்ததுனால தானே அவர் வந்துட்டு இவ்வளோ நல்லது பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ அதனால் மக்களே, இந்த ஒரு 32 டேஸ்லேயே இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நாங்கள் அங்கே போயிட்டு சிஎம்ஐ மீட் பண்ணுறதுக்கு டைம் கேட்டிருந்தோம், டைம் கிடைக்கல. ஆனால் நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட அதை கொடுத்துருந்தோம். அவங்க அதை வாங்கிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு பதில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே கவனிப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்மளை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன பிரச்சனை, என்ன தேவை, இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் 2 டேஸில் மெயில் வந்திருக்கு, அதை கிளியர் பண்ணி கொடுக்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 வீக்லேயே அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் டிவிகே கவர்மெண்ட்டு. நம்ம விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு தான். ஸோ அந்த மாற்றத்துக்காக தான் நம்ம அந்த ஓட்டும் போட்டோம். அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்ந்துட்டுருக்கு. நம்ம நம்புவோம் இன்னும் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு. ஆல்ரெடி நிறைய நல்லது நடந்தாச்சு, இன்னும் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புவோம், நம்பிக்கையோடு இருப்போம். ஸோ தேங்க்யூ மக்களே. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.